அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வரும் சனி பகவானோடு இணைகிறார். சனியுடன் இணையும் புதனால் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன? இந்த புதன் பயிற்சியின் காரணமாக மீன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசி சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை ராசியில் ராசிநாதனோடு இணைந்த சுக்கிரன் இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதுவரை பல்வேறு வகையில் சிரமங்களை எதிர்கொண்ட மீனராசினியர்களுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு நேரமாக தாங்க அமையிருக்குது. இதனால் மீனராசினியர்களான உங்களுக்கு இந்த தருணங்கள்ல பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. பெண்களால் உதவிகள் கிடைக்க இருக்குது. குறிப்பா இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது, வாகனம் வாங்குவது என முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியினருக்கு சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவது முதலிய செயல்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க இருக்குது. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. புதிய தொழில் செய்யும் வாய்ப்பு கூட கிடைக்க இருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் தானாக கிடைக்க இருக்கு என்பதை தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. புதிய தொழில் செய்யும் வாய்ப்பும் உண்டாக இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சலுகைகள் ஆகியவற்றை இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெள்ள தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2இல் ராகு இருப்பதால் பேச்சை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. எதையும் பூதாகரப்படுத்தி பேசாதீங்க. பிறரை பற்றி கோல் சொல்லாதீர்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல சில வியாதிகள் மறைந்திருந்து வெளிப்படுத்தும் நேரம் என்பதால் அதிக எச்சரிக்கை கவனம் தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் முன்பே நான் கூறியுள்ளபடி தற்போது உங்களுக்கு 7.5 சனி காலம் நடைபெறுகிறது. ராசிநாதனாகிய குரு பகவானாலும் அனுகூலமில்ல. சனி பகவானும் விரயஸ்தானத்தில் அவரது ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த ராகு நிலை கொண்டிருக்கிறாங்க. இதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியையும் அலைச்சலையும் ஏற்படுத்துவாங்க. சனி பகவானும் ராகுவும் வீட்டில் விலையுயர்ந்த ஆபரணங்களையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. வீட்டை பூட்டிவிட்டு வெளியூருக்கு செல்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். திருதிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால பாடுபட்டு சம்பாதித்த பணம் பல வழிகளில் விரயமாகுங்க. திருமண முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவனமாக இருப்பது அவசியங்க. பணம், ஆபரணங்கள், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க. லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசி அன்றாட பொறுப்புகளையும் பணிகளையும் கவனமாக இருப்பது அவசியங்க. சக ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, கைமாத்தாக பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. வெளியூர் பயணங்களை கூடுமான வரையில் ஒத்தி போடுது. மீன ராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் அகப்பட்டு பணத்தை இழக்க நேரிடுங்க.
வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசி அன்பர்கள் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியம். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் வேலையை இழந்து தாய்நாடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை உருவாக கொடுங்க. எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் தவிர்க்க வேண்டுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பக்கூடாது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய முதலீடுகளையும் உற்பத்தியையும் அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. அரசின் கொள்கைகள் உதவிகரமாக இருக்குங்க. கடனுக்கு பொருட்கள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது நல்லது. கூடுமான வரையில் வங்கிகள் கடன் வாங்காமல் இருப்பது அவசியங்க. ஏனெனில் கிரகங்கள் இவ்விதம் அமையும் போது வாங்கும் கடன் பன்மடங்காக பெருகும் எனவும் அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம் எனவும் புராதன ஜோதிட நூல்கள் உதவியிருக்கு. அதனால கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல மீனராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல வாய்ப்புகளும் வருமானமும் கிடைக்கும். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால கலைத்துறை வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் மீனராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. சில தருணங்களில் ஏழரை சனியினுடைய விளைவாக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூமி கரகரான செவ்வாய், விரயத்தில் சனி பகவான், வயல் பணிகள்ல மிக கடுமையாக இருக்குங்க. சில தருணங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும். பல சமயங்கள்ல தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையுங்க. அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல உதவுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா தொல்லை தரும். இருப்பினும் நல்ல விளைச்சலும் வருமானமும் சில மாதங்களுக்கு பிறகே கிடைக்குங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நெருங்கிய உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படக்கூடும். பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் நீச்ச நிலையில் செவ்வாய் சஞ்சரிப்பதால குழந்தைகளுடைய பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் மனிதனுக்கு வேலை கிடைப்பது தாமதமாகுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கடின உழைப்பை குறைத்து கொள்ள வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இல்லைனா தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநாகேஸ்வரம், திருக்கொள்ளிக்காடு, காளகஸ்தி, நாகமங்கலா இவற்றில் எவை முடுகிறதோ அவற்றிற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.